dance form. It is a beautiful blend of strength and grace. Of justice, our army dance performance showcased the valor and discipline of our armed force and also honored our armed force through their dance performance. Jai Hind! Jai Hind! Jai Hind! தாய் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகாத்மா கண்ணிய பூமி இது. தாய் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ. வானம் ஒன்றோ தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ. தேசம் ஒன்றோ மக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா. மக்கள் கொண்டு வந்தால் தலைவாழ்வு தேசமடா. எங்கள் ரத்தம் கண்ணீர் இவை எழுந்து சார்ந்ததெங்க சரிதமே. இது தீய எழுந்து வந்த தேசமே. சுதந்திரத்தை காத்தானை முதல் வணக்கம். தாய் மணிக்கொடி சொல்லுது என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகாத்மா கண்ணிய பூமி இது. ஜெய் ஹிந்த்! ஜெய் ஹிந்த்! ஜெய் ஹிந்த்! ஜெய் ஹிந்த்! मेरी शान है, मेरा देश मेरा सम्मान है। मैं इस देश की वासी हूँ, मुझे इस देश पे गुमान है। आप सबको मेरा नमस्कार। मेरा नाम मान्या शर्मा है। मैं यूकेजी ए में पढ़ती हूँ। आज स्वतंत्रता दिवस है। आज के दिन हमारा देश आजाद हुआ था। स्वतंत्रता दिवस एक राष्ट्रीय पर्व है। आज के दिन tinkling sound of the lezim instrument. Here we have our 7th grade students to perform the lezim dance.
சொல்லு வந்தே மாதரம் இனி எங்கும் சொல்லு வந்தே மாதரம் தேசத்தின் முழக்கம் கேட்குதே இசையெட்டும் திரும்பி பார்க்குதே தேசத்தின் முழக்கம் கேட்குதே இசையெட்டும் திரும்பி பார்க்குதே ஒரு வீட்டில் ஒரு சரித்திரம் இது வார்த்தையில் எனதிந்தியா 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 சொல்லு வந்தே மாதரம் பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம் தேசத்தின் முழக்கம் கேட்குதே இசையெட்டும் திரும்பி பார்க்குதே ஒரு நம்பிரம் ஒரு சத்திரம் இது வார்த்தையில் எனதிந்தியா 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 Is ready to share about the Independence Day. Today I am here to deliver a speech about Independence Day, an important day for our nation. 15th August is also an occasion for us to remember the contribution made by our freedom fighters for the independence of our country. Independence Day reflects immense enthusiasm, patriotism, reaffirming India's dedication to building a strong and inclusive nation for future generations. வணக்கம். கேக்குதா? எல்லாருக்கும் 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். கேக்குதுங்களா? நாங்க சூலூர் மகளிர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர். நானு மகளிர் ஸ்டேஷன் தெரியுமா? இன்ஸ்பெக்டர் மேடம் வர மாதிரி இருந்தது. அவங்களுக்கு கலெக்டர் ரிவார்டு வந்து சேங்ஷன் ஆயிருக்கிறதுனால அவங்க போயிட்டாங்க. சரி, உங்களை எல்லாம் ஏமாற்ற வேண்டாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். இவ்வளோ நேரமும் உங்களோட ஆடல் பாடல், உங்கள் மார்ச் ஃபஸ்ட்டு, உங்களோட மோட்டிவேஷன் ஸ்பீச்சு, அப்புறம் வந்து கல்ச்சுரல் ப்ரோக்ராம் எல்லாத்தையும் நான் பார்த்தேன். ரொம்ப அழகாக நீட்டாக பண்ணியிருந்தாங்க. சிஸ்டருக்கு வந்து அதுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். ஒரு போலீஸா இருந்து நான் சொல்றேன், நாங்க வந்து 6 மாசம் ட்ரைனிங் எடுத்து இருக்குமோ அப்படி இருந்தது உங்க மார்ச் பாஸ்ட். ரொம்ப நீட்டா அழகா சூப்பரா பண்ணிருந்தீங்க. அதுக்காக என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். கல்ச்சுரல் ப்ரோக்ராம் ரொம்ப நீட்டா இருந்தது. அதுக்கு அரேஞ்ச் பண்ண மிஸ்ஸுக்கு அல்லது சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் மறுபடியும் தேங்க்ஸ் சொல்றேன். மாணவர்களாகிய நீங்கள் இந்த நாட்டின் வருங்கால சத்தமே கனமே. கேக்குதா? நீங்க தான் இந்த நாட்டின் எதிர்கால போலீஸா? யாராவது? சரி, நீங்க தான் எதிர்கால போலீஸ். நீங்க தான் இந்த நாட்டையும் வீட்டையும் காக்க புறப்பட்டிருக்கிற வீரமான போலீஸ், அப்படிதானே? கரெக்ட். நீங்க தான் இந்த நாட்டின் எதிர்காலம். இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் மாணவ செல்வம். நீங்க தான் என்ன எதிர்காலம். உங்க கையில தான் இந்த நாடோட எதிர்காலமே இருக்கு. உங்கள்கிட்ட போய் சேர்க்கிற எல்லா விஷயமும் கரெக்டா போய் சேரும் அப்படின்ற நம்பிக்கையில தான் மாணவர்கள்ட்ட வந்து எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்றாங்க. எல்லாரும் காலைல சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்னு சொல்றீங்களா இல்லைன்னு சொல்றீங்களான்னே தெரியலையே. இல்லையா? இல்லையா ஆமாவா? இல்லையா? சரி சரி, சீக்கிரம் முடிச்சிடலாம். எல்லாமே சாப்பிடலாம். நாங்களும் சாப்பிடல. உங்களுக்காக தான் நாங்க வந்து சாப்பிடாம நானும் வந்திருக்கேன். சீக்கிரமா நம்ம எல்லாரும் போய் சாப்பிடலாம். சரியா? சீக்கிரமா பேசி முடிச்சிடறேன்.
மாணவ செல்வங்கள் வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு, என்கிட்ட ஒரு 100 மாணவர்களை கொடுங்க, இந்த நாட்டை நான் உருவாக்கி காமிக்கிறேன். பல நாடுகளுக்கு நிகரா இல்லாம நம்ம நாடுதான் எல்லாத்துலயும் முன்னோடியா திகழணும்னு சொல்லி சொன்னாரு. சொல்லியிருக்காங்களா? பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமா, நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு, மாணவ செல்வங்கள் இவங்களை உருவாக்குனா போதும் நம்ம நாடு வல்லரசு நாடு ஆயிரும்னு சொல்லியிருக்காரு. இந்த தேசத்துக்காக நமக்காக இன்னைக்கு நான் இங்க நின்று பேசுறதுக்கு, நீங்க இங்க இவ்வளவு சுதந்திரமா படிக்கிறதுக்கு பேசுறதுக்கு இசை நிகழ்ச்சி எல்லாம் நடத்துனீங்களா, அதுக்கெல்லாம் இந்த சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம லீடர்ஸ் எல்லாம் வந்து ரத்தம் சிந்திருக்காங்க. ரத்தம் சிந்தி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. நாங்களாம் உங்களை மாதிரி குழந்தைய நான் இருக்கும் போதெல்லாம் ஒரு கொடி ஏத்துனாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஆரஞ்சு மிட்டாய் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவே கொடி ஏத்துற இடத்துக்கு ஓடி போவோம். இவ்வளவு வந்து அழகா வந்து யாரும் எங்களுக்கெல்லாம் சொல்லவே இல்லை. ஆனா சின்ன குழந்தை நீங்க 1 to 10th வரைக்கும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து எவ்வளவு அழகா ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னீங்க தெரியுமா? அது உண்மையாலுமே வந்து பார்த்து படிச்சு அதை தெரிஞ்சிட்ட அளவுக்கு கூட நீங்க வந்து அப்படியே சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அப்படியே எங்களுக்கு மனசுல பதிஞ்சிருச்சு. சுதந்திர இந்தியா எப்படி உருவானதுன்றத ஆரம்பம் முதல் இறுதி வரை நீங்க அழகா காமிச்சீங்க. அப்படியே வீர மங்கையா வீர மாணவ செல்வங்களா எழுந்து நின்னீங்க. ஒரு டான்ஸ் பார்த்தேன், உண்மையாலுமே நான் ரொம்ப அப்படியே நெகிழ்ச்சி ஆயிட்டேன். நம்ம சுபாஷ் சந்திர போஸ் இல்ல நேதாஜி அவங்களோட ஒரு ட்ரெஸ்ல வந்து நீங்க வந்து பண்ண பர்ஃபார்மன்ஸ் உண்மையாலுமே ரொம்ப அழகா இருந்துச்சு, ரொம்ப நீட்டா இருந்தது. அது எப்படி நம்ம நாட்டை வந்து எடுத்து காமிக்கும், ஒரு நமக்காக வந்து ஒரு நேதாஜியா இருக்கட்டும், ஒரு சுபாஷ் சந்திரபோஸா இருக்கட்டும், எப்படி நமக்காக கஷ்டப்பட்டாங்க, ரத்தம் சிந்துனாங்க, மண்ணுல விழுந்து கிடந்தாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்க அப்படியே ஒவ்வொன்றையும் அப்படியே எடுத்து அழகா காமிச்சிங்க. இதை விட ஒரு சுதந்திரத்தை வந்து நம்ம வந்து போயோ படிச்சோ இல்ல ஒரு கதை பார்த்தோ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பண்ணின ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் ஒவ்வொரு விஷயமும் அந்த சுதந்திரத்தை வந்து நமக்கு எடுத்து காமிச்சிட்டு அழகா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்கூல் சார்பா. நான் அந்த ஸ்கூலுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றேன். ஒவ்வொரு விஷயங்களையும் உங்க ஸ்கூல்னு சொன்னா மட்டும் கை தட்டுறீங்க பாரு. அவ்வளவு நேசிக்கிறீங்களா? உங்க வீட்டை, உங்க நாட்டை, உங்க ஸ்கூல்ல நீங்க நேசிக்கணும். அப்பதான் உண்மையாலும் நீங்க ஒரு நல்ல மாணவ செல்வங்கள். உண்மையாலும் நீங்கெல்லாம் ஒரு நல்ல மாணவ செல்வங்கள் தான். ஃபர்ஸ்ட் உங்க ஸ்கூல்ல நேசிக்கிறப்பவே உங்க வீட்டையும் நேசிப்பீங்க, உங்க தாய் நாட்டையும் நேசிப்பீங்க. இன்னைக்கு ஒரு நாளோட இந்த சுதந்திரத்தை நம்ம பின்பற்றது இல்லை, நம்ம அவங்களுக்கு மரியாதை செலுத்துறது இல்லை. நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த சுதந்திரம் நமக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படிங்கிறத நீங்களாம் புக்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம், நாங்களாம் படிச்சு தெரிஞ்சிருப்போம். ஆனா இன்னைக்கு இங்க வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாம் என்ன பார்த்து தெரிஞ்சிருப்பாங்க? நீங்க செஞ்ச ஒவ்வொரு செயல்லையும் அவங்க சுதந்திரத்தை எப்படி நம்ம வாங்கணும், எப்படி இப்ப அனுபவிக்கிறோம்னு அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. மாணவ செல்வங்கள்ட்ட ஒரு விதையை விதைச்சா அது வளர்ந்து பெரிய தோப்பாகும் அப்படிங்கிறதுக்கு நீங்களாம் ஒற்றுமை இருந்து செய்த ஒவ்வொரு செயலுமே எடுத்துக்காட்டா இருந்தது. எப்படி ஒரு மாணவர்கள்ட்ட போய் ஒரு நல்ல விஷயங்கள்ட்ட சொன்னா அது எப்படி பயன்பெறுங்கிறதையும் பார்க்காம உடனேயே அதோட ரிசல்ட்டை நீங்க வந்து காமிச்சீங்க. ஒற்றுமையா நீட்டா ஒவ்வொரு விஷயமும் தனித்தனியா நீங்க வந்து ஆடி இருந்தாலோ பாடி இருந்தாலோ இல்ல ஒரு விஷயத்த செஞ்சிருந்தா அழகா இருக்குமா? இருக்குமா? இருக்காது. நீங்க எல்லாம் ஒரே யூனிட்டியா அப்படியே அழகா செஞ்சதுனாலதான் அதோட பிரசன்டேஷன் வந்து ரொம்ப நீட்டா இருந்தது. அது மாதிரி நம்ம நாட்டு வளர்ச்சிக்கும் நம்ம சமுதாய வளர்ச்சிக்கும் நம்மளோட ஒற்றுமையும் உங்களோட ஒற்றுமை தான் ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்தா என்ன ஆகும்? நம்ம நாடு வல்லரசு நாடாகவும் ஒரு வளமிக்க நாடாக மாறும்.